ஹலோ, வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் ஜீவ்ஸ். நான் இப்போது இந்தியாவில் கிடையாது, நான் ப்ராகில் இருக்கேன். ப்ராக் செக் ரிப்பப்ளிக்கோட கேபிட்டல். நான் இங்கே பிஹெச்டி படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனேன். அதை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். லைக் அந்த லொக்கேஷனை பார்த்து, பிகாஸ் அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர். அண்ட் நிறைய பேர் நான் ப்ராக் போகிறேன்னு சொன்னோடனே எல்லாருமே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிட்டி, அது ஃபேரி டெய்ல் கதை மாதிரி இருக்கும், ஹாரி பாட்டர் மூவியில் வர கேசல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். அண்ட் இந்த சிட்டி என்னை ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருக்கு. லைக் 2 months லைக் ஒரு சிட்டி இவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு ஆக்சுவலி ப்ராக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் எவ்ரி டே எனக்கு ஒரு ஹாப்பினஸ். அண்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே கிறிஸ்மஸ் அவங்க November 30th இந்த டெக்கரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது Jan 6th வரையுமே இருக்க போகுது. நான் இந்த வீடியோ எடுத்தது அரவுண்ட் 20 or 21st December இருக்கும். அண்ட் இன்னொன்று ப்ராகில் எந்த மூலையிலேருந்து எந்த மூலைக்கு போகணுன்னாலும் உங்களுக்கு பஸ், ட்ராம், மெட்ரோ எல்லாமே இருக்கும். அண்ட் எல்லாத்தோட ஃப்ரீக்வன்சி 2 to 3 minutes. லைக் மெயின் டைமிங்ஸில் போனீங்கன்னா அவ்வளோ வெயிட் பண்ண தேவை கிடையாது. 2 to 3 minutesல பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்கும் அண்ட் மெட்ரோஸும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் ஒரு ஈவினிங் டைம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு டைமிங்ஸ் 10 minutes இன்டர்வல் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நாம் இப்போது சிட்டி சென்டர் எல்லாமே தாண்டி ப்ராக் ஓட மெயின் அட்ராக்ஷன் லைக் சார்ல்ஸ் பிரிட்ஜை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இது எல்லாமே சிட்டியில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இந்த ஆர்கிடெக்சரல் மார்பிள்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல, பட் அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த பில்டிங் பார்த்தாலும். அண்ட் சம்டைம்ஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பிகாஸ் நம்ம எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், எங்கே போகணும் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அண்ட் ஸ்டில் இப்போவுமே அவங்க அந்த ஏன்ஷியன்டான குதிரை வண்டி இது எல்லாமே லைக் எவ்ரிடே நான் இந்த லேப் போகிறப்பெல்லாம் நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு லைக் அவங்க ஒரு மெயின் அந்த ஓல்ட் டவுன் அந்த சொல்கிற அந்த பாட்டை they haven't spoiled anything. எல்லாமே எப்படி அவங்க ஒரு 14th century தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. அண்ட் எல்லா கேசல்ஸ், எல்லா ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ மாடர்னாக கட்ட வேண்டிய அந்த டாம்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே சிட்டி அவுட்டரில் தான் அவங்க கட்டியிருக்காங்க. பட் மெயின் சிட்டி அவங்க அப்படியே தான் அவங்க ரீஸ்டோர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் நாங்கள் போனப்போ ஆக்சுவலி ரொம்ப க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. பிகாஸ் நான் 2 days பேக், அதாவது நான் இதை December 22nd எடுத்திருப்பேன். நான் அதுக்கு முன்னாடி வீக்கெண்டெல்லாம் பார்த்தா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணவே கிட்டத்தட்ட 2-3 hours இருந்துச்சு. பிகாஸ் வின்டரில் அண்ட் ஃபார் நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் ப்ராக் யூரோப்பில் மோஸ்ட் விசிட்டட் டெஸ்டினேஷன். ஸோ அதனால் ரொம்பவே டூரிஸ்ட் அதிகமாக இருந்தாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி நான் போனப்போ அவ்வளோ டூரிஸ்ட் கூட்டம் இருக்குல்ல. பட் எங்களுக்கு ஈஸியாகவே வாக்கிங் எண்டு வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா லொக்கேஷன்ஸ் பார்க்கவும் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் இது வால்டாவா ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர் மேலே இது 14th century கட்டின ஒரு பிரிட்ஜ் பை கிங் சார்ல்ஸ் 4 something. ஸோ அதனால தான் இது சார்ல்ஸ் பிரிட்ஜ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே சில சிலைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய பறவை இருந்துச்சு. லைக் பிகாஸ் கீழே ரிவர்ஸ் போயிட்டு இருந்துச்சு, நிறைய வாத்து, பறவை, போட்டு, க்ரூஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் அவங்களோட மியூசிக் டேலண்ட், அதுக்கப்புறம் லைவ் ட்ராயிங், அப்புறம் சேல்ஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே சின்ன சின்ன கடையாகவும் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வியூ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் அந்த சன்லைட், கிளவுட்ஸ், ரிவர் எல்லாமே ஏதோ ஒரு படத்தில் பார்க்குற சீன் மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, லைக் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிலை மாதிரி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் போகிறப்போ எல்லாருமே வெயிட் பண்ணி க்யூவில் நின்று இந்த இடத்துல தொட்டுட்டு இருந்தாங்க, லைக் இந்த கோல்ட் பார்ட்ஸில். ஸோ ஓகே, இது என்னன்னு பார்க்குறப்போ அது அந்த ஸ்டாச்சு செயின்ட் ஜான் ஆஃப் நிப்போமுக். ஆக்சுவலாக எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் தப்புனா ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ அவரோட ஸ்டாச்சுவா. அண்ட் இந்த ரெண்டு அந்த சைடு என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது டாக் ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. இந்த சைடு இருக்கிறது அந்த செயின்ட் ஜான்னு சொன்னோம் இல்லையா, அவங்கள இந்த வால்டாவா ரிவரில் தூக்கி போடுறப்போ இருக்க சீன் போல். ஸோ இவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க இங்கே லோக்கல் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னா, இந்த கோல்ட் கலர் பாட்டை நம்ம டச் பண்ணுறப்போ அது நமக்கு ஒரு குட் ஃபார்ச்சூன் தரும்.
அண்ட் நம்ம மறுபடியும் ப்ராகை விசிட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிம்பிள் அது. நானுமே எனக்கு எந்த விஷ் வேணுமோ அதை நான் வேண்டிட்டு அந்த குட் ஃபார்ச்சூன் சிம்பிள்ஸை தொட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்து என்னென்னா, இந்த சார்ல்ஸ் பிரிட்ஜில் எந்த ஒரு லொக்கேஷனில் நம்ம நின்னாலுமே நம்ம பேக்ரவுண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். லைக் ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன், நிறைய வீடியோஸ் எடுத்தேன். அண்ட் ஒரு ஈவினிங் வாக் போகிறதுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ரொம்ப அழகான இடம். அண்ட் இந்த ஊருமே ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. லைக் என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஜூனியர்ஸ், என்னை சுற்றி இந்தியாவில் யாரெல்லாம் இந்த ஊரை சொன்னாங்களோ அவங்களெல்லாம் லைக் அவங்க சொல்கிறப்போ எனக்கு அது புரியல. பட் இங்கே வரப்போ இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஊராக இருக்குது. அண்ட் இந்த ஊரை சுற்றி என்னோட ஜேர்னி எப்படி போகுது, நான் என்ன புதுசாக பார்க்குறேன், இங்கே எனக்கு எது புதுசாக தெரியுது, அழகாக இருக்குது, எல்லாத்தையுமே நான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக் ரிலேட்டட் வீடியோஸ், ப்ராக் மட்டும் இல்லை யூரோப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகுது. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இல்லை ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.